வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரொஃபஸர் நிஃப்டி. மே மந்த்துடைய முதல் வாரத்தில் என்ட்ராகிறோம். ஏப்ரல் மந்தில் ஒரு சாப்பியான நேச்சரில் மார்க்கெட் ட்ரேடாக இருந்தாலும் மார்ச்சோட க்ளோசிங்கில் கம்பேர் பண்ணும் பொழுது 1666 புள்ளிகளை கெயின் பண்ணியிருக்கு. மார்ச்சுடைய க்ளோசிங் 22,331. ஏப்ரலில் 22,182 லோவாக கொடுத்துருக்கு. 24,601 அப்படிங்கிற புள்ளியை ஹையாக கொடுத்துருக்கு. க்ளோஸ் ஆகும் பொழுது சைக்கலாஜிக்கல் லெவல் 24,000 க்ளோஸ் ஆகிருக்கு. 23,997 க்ளோஸ் வச்சுருக்கு. முக்கியமான இடத்துல க்ளோஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது மே மந்தில் ஒரு புல்லிஷான நேச்சரில் ட்ரேட் ஆகும் பொழுது 25,000, 25,200 அண்ட் 25,600 அப்படிங்கிற லெவலில் அப்சைடில் டார்கெட்டாக ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது. 25,000, 25,200 அண்ட் 25,600. 25,600ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸில் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் 25,000லேருந்து 25,200 அப்படிங்கிறது லாஜிக்கலாக நம்மளால் அப்சைடில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெவல். சரி, இந்த 25,000 அதிலிருந்து 25,200 டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு புல்ஸ் முக்கியமாக ஹோல்டு பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு ஜோன் என்ன அப்படின்னா அது 23,800, 23,600. இந்த ஜோனை வந்துட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கம்மிங் மந்தில், அதாவது இந்த மே மந்தில் நிஃப்டி 25,000 தொடும், கிராஸ் பண்ணோம். சார்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது மார்க்கெட்டுடைய நேச்சர் 60% புல்லிஷாகவும் 40% பேரிஷாகவும் பார்க்க முடியுது. புல்லிஷாக இருக்குது அண்டு 23,800லேருந்து 23,600 ஹோல்டு பண்ணுது அப்படின்னா 25,000லேருந்து 25,200 அப்படிங்கிற டார்கெட்டை அப்சைடில் ரீச் பண்ணோம். சரி, இன்கேஸ் 25,000 அப்படிங்கிற டார்கெட்டுக்கு போகாமல் 23,800 அண்ட் 23,600 பேனிக்கில் கட் பண்ணுச்சுன்னா இது பேரிஷான டோனில் எங்கே போகும்? 23,200லேருந்து 23,000 அப்படிங்கிற லெவலை டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்டு ஒரு கேப் அப்பில் 800 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் மந்தில். அதில் ஃபில் பண்ணாத சில கேப் நிஃப்டியில் இருக்குது. அந்த கேப்பை வந்து டவுன் சைடில் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட்டேஜ் பேசிஸில் பார்க்கும் பொழுது 60% புல்ஸுக்கு ஃபேவராகவும் 40% பேர்ஸுக்கு ஃபேவராகவும் பார்க்க முடியுது. மந்த்லி கேண்டில் சைக்காலஜியில் பார்க்கும் பொழுது முடிஞ்சிருக்கக்கூடிய கேண்டில் ஒரு புல்லிஷான கேண்டில். தொடர்ந்து 4 மாதங்கள் நிஃப்டி கீழே விழுந்தது. 5வது மாதம் இந்த ஏப்ரல் மந்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து திரும்பி இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ புள்ளிகள் கெயின் பண்ணியிருக்கு? டோட்டலாக 22,182 லோ, ஹை வந்து 24,600. அப்போது 800, 1,800, அதுக்கு மேலே ஒரு 600, 2,400 புள்ளிகளை நிஃப்டி இந்த இயருக்கான லோ அஸ் ஆஃப் நவ் அந்த இடத்துல இருந்து கெயின் பண்ணியிருக்கு. அந்த 2,400 புள்ளிகளில் சமீபத்தில் ஒரு 850 புள்ளிகள் 900 புள்ளிகளை விட்டு கொடுத்து கீழே இறங்குனாங்க. 600லேருந்து எங்கே வந்தாங்க? 23,800 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. அப்போது ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத விட்டு கொடுத்து கீழே வந்திருக்காங்க. இதில் ஒரு 33% அப்படிங்கிற அளவுக்கு கரெக்ஷனையும் கொடுத்தாச்சு. இந்த 2,400 புள்ளிகள் மேலே கொண்டு வந்ததுக்கு ஒரு 30 to 33% கரெக்ஷனையும் கொடுத்தாச்சு. திரும்ப இந்த மந்த்துக்கான லோவை கட் பண்ணால் தான் பேரிஷான டோனில் கீழே போகும். அதர்வைஸ் இது 25,000 அண்ட் 25,200 போகிறதுக்கு தான் இங்கே லாஜிக் இருக்குது. அப்படி புல்லிஷான நேச்சரில் போகும் பொழுது எந்த லெவல்ஸ்லாம் இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது?
மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது போலிங்கர் பேண்ட்ஸில் மிட் போலிங்கர் பேண்ட் 24,511 அப்படிங்கிற லெவலை காட்டுது. ஆல்ரெடி நிஃப்டி அந்த லெவலுக்கு மேலே ஒரு 100 புள்ளிகளை கொடுத்துட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் தான் 800 புள்ளிகள் கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ திரும்ப இந்த மிட் போலிங்கர் பேண்ட் அண்டு ரீசன்ட் ஹை விச் மீன்ஸ் ஏப்ரல் மந்த்துடைய ஹை 24,601 அந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நேச்சரை கொடுக்கலாம், அல்லது அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் அப் டு சம் லெவல்ஸ் ஆன் டவுன் சைட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவரியாக மேலே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த 500லேருந்து 601 ஒரு புல்லிஷான டோனில் அதை பிரேக் பண்ணி மேலே போகும். அதே வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம போலிங்கர் பேண்ட்ஸை அசஸ் பண்ணும் பொழுது 24,702 அப்படிங்கிறது மிட் போலிங்கர் பேண்டில் வருது. ஸோ ஒன்ஸ் 24,500 அண்ட் 24,600 அப்படிங்கிற ஜோனை கடக்கும் பொழுது வீக்லி டைம் ஃப்ரேமில் 24,700 அப்படிங்கிற லெவல் வருது. ஸோ அது ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் லெவலாக இருக்க சான்சஸ் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக மிட் போலிங்கர் பேண்டில் ஒரு ரிவர்சலுக்கான இண்டிகேஷனை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் நம்ம பார்க்குறோம், ஒரு டோஜி. இந்த மிட் போலிங்கர் பேண்ட் 23,879 காட்டுது. இது அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு, 23,997. ஸோ இந்த மிட் போலிங்கர் பேண்ட் லெவல்ஸ் அது ஹோல்டு பண்ணும் பொழுது அப்பர் போலிங்கர் பேண்ட் லெவல் 24,967 அப்படிங்கிற லெவலை காட்டுது. ஸோ இன்டர்மீடியட் லெவல்ஸ் 25,000 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தது போல் 25,500, 600 அண்ட் 700 இதை டிசிசிவாக பிரேக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு மேலே எங்கே 24,967 அப்படிங்கிறது அப்சைடில் போலிங்கர் பேண்ட் டார்கெட்டாக அந்த இடத்துல காட்டுது. அப்பர் போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டெய்லி டைம் ஃப்ரேமில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அல்லது ஸ்டாப்பிங் ஜோன் அல்லது ஜம்பிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது அப்படின்னா 24,750லேருந்து 24,850 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. கடந்த 3 வருடங்களாக இந்த இடம் பங்குச்சந்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேல் நோக்கி வருது அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கும். அதே போல் மேலிருந்து கீழ் நோக்கி இந்த ஜோன் பக்கம் வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் அந்த ஜோனுக்கு இருக்குது. இதை கூட நம்ம ஹாட் மில்க் ஜோன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும் பொழுது டெய்லி டைம் ஃப்ரேம் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கோ அந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு திரும்ப அதை டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. 23,978 அப்படின்றது 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ். நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கிறது 23,997. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கேண்டில் தான் ரொம்ப முக்கியமான கேண்டில். அந்த கேண்டில் டோஜி. இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், மீடியம் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மைனர் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்ப்போம். அந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல முக்கியமாக அந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 24,187. இந்த 24,000 அண்ட் 24,200 கடக்கும் பொழுது இந்த நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் கொடுக்கறது 24,594. அடுத்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 24,764 காட்டுறது. இதுவும் இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும். அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ், இந்த ஃப்ளோரசன் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அது 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 23,976. ஜஸ்ட் அந்த இடத்துல தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு. 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழே 22,000 இருக்குது. அப்சைடில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக 20 பீரியட், அதுக்கு மேலே 50 பீரியட் இருக்குது. ஸோ 20 பீரியட் 24,400 அண்ட் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 24,625 காட்டுறது. இதுவும் இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னா 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் நிஃப்டியோடைய ஹிஸ்ட்ரியில் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியும்
அல்லது அதை தொடாமலும் கீழே வரும் பொழுது அங்கிருந்து எஸ்கலேட் ஆகி மேலே போகும். சமீபத்தில் 2025 வந்து இந்த 20 பீரியட் மூவிங் அவரேஜை மந்த்லி டைம் ஃப்ரேமில் கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சர்வைவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகி மேலே போனாங்க. அதுவும் அந்த எஸ்கலேஷன் எப்படி ஒரு ஸ்ட்ராங் எஸ்கலேஷன். இப்போ 2026 அதே 20 பீரியட் மூவிங் அவரேஜை கட் பண்ணி கீழே ஒரு பெரிய பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்துருந்தாங்க மார்ச் மந்தில். இப்போது இந்த ரன்னிங் ஏப்ரல் மந்த் என்ன முடிஞ்சிருக்கு? ரன்னிங் மீன்ஸ் த க்ளோசிங் முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த ஏப்ரல் மந்தில் ப்ரீவியஸ் மந்த்துடைய லோ, மார்ச்சுடைய லோவை கட் பண்ணி அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி 20 பீரியட் மூவிங் அவரேஜ்கிட்ட ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு 800 புள்ளிகளை கரெக்ஷனை கொடுத்தாச்சு. ஸோ திரும்ப அந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த 20 பீரியட் மூவிங் அவரேஜ் அப்படிங்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேமில் 24,144 அப்படிங்கிற லெவல். ஸோ ஹோல்டிங் அண்ட் சஸ்டைனிங் 24,000லேருந்து 24,200 அப்படிங்கிறது புல்ஸுக்கு இருக்கக்கூடிய த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன். செகண்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,500லேருந்து 600. தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் 24,700, 750 அண்ட் 850. இந்த மூணும் சேர்ந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். மொத்தத்தில் இந்த மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற மாதிரி இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஒரு ரேஸ் கான்செப்டில் அசம்பிள் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரேஸ், ரெசிஸ்டன்ஸ், அதே போல் சப்போர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியுடைய வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் 2024 இருந்து இப்போ 2026 வரைக்கும் 3 முறை நிஃப்டி 26,000க்கு மேலே கிராஸ் பண்ணியிருந்திருக்கு. அப்படி கிராஸ் பண்ணி மேலே வரும்போதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஓவர் வேல்யூஷன் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் காட்டப்பட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழும் பொழுதும் 22,000 அப்படிங்கிற ஒரு பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது. அப்படி 22,000 ஹோல்டு பண்ணும் பொழுது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸும் அந்த ஜோனில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படின்னம்னா 26,000லேருந்து 26,300 அண்ட் 400 லெவல்ஸ். டவுன் சைடில் அக்குமுலேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரௌண்ட் 22,000 அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த கான்செப்டில் நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை ட்ரா பண்ணலாம். அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனும் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலேருந்து கீழே விழும் பொழுது அப்சைடில் ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் லெவலை டார்கெட்டாக மேலே ரீச் பண்ண உடனே அங்கேருந்து என்ன ஆகும்? திரும்ப டவுன்வார்ட்ஸில் கீழே வரும். டவுன்வார்ட்ஸில் கீழே வந்து திரும்ப மேலே எழும். அப்படி எழும் பொழுது ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை டவுன் சைடில் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரேஸ் கான்செப்டாகவும் பயன்படுத்த முடியும். அந்த ரேஸ் கான்செப்ட்ஸில் நம்ம லெவல்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக 2024 உச்சத்தை கொடுத்துருந்தது எவ்வளோ? 26,277. அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. அப்படி டவுன் ட்ரெண்டில் வரைச்ச இங்கே ஆரம்பித்து கீழே விழுது, அதுக்கப்புறம் திரும்ப மேலே எழுந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது. அங்கேருந்து திரும்ப டவுன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அப் சைடில் மூவ் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுறாங்க? ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே விழுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எழுந்து மேலே ஸ்ட்ராங்காக போகிறாங்க. சரி, இந்த மாதிரி நேச்சரில் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது கலர் டிஃப்ரென்சியேஷனுக்காக இதை பிளாக்கில் அல்லது வயலட் கலரில் மாற்றினேன் நான். அப்போ அண்ட் லைன் சைஸை வந்துட்டு 3x இதில் வந்து மாற்றிருக்கேன் கன்வீனியன்ஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலேருந்து கீழே வரும்பொழுது டவுன் ட்ரெண்ட், அதுக்கு ரிட்ரேஸ்மெண்ட்டை மேலே கொடுக்குது, திரும்ப டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது, ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்குது, டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வருது. அண்ட் கீழே வந்துட்டு
திரும்ப மேலே எழுது இல்லையா? அப்போ வரும் பொழுது இந்த ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த ட்ரெண்ட் லைனை ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து கட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப மேலே எழும் பொழுது இந்த ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைனை எப்படி கொடுக்கணும்? பிரேக் அவுட்டில் கொடுக்கணும். அண்ட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டோஜி கேண்டில், ஒரு ஸ்பின்னிங் டாப், ஒரு ரிவர்சலுக்கான கேண்டில் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை சைட்வைஸ் நேச்சர் அந்த இடத்துல கொடுக்கலாம். அல்லது அந்த இடத்துல ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்கலாம். ஒரு கம்ப்ளீட் பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரேக் பண்ணி போயிருந்திருக்காங்க. திரும்ப மேலே போனவங்க அப்படியே நேராக போயிட்டாங்களா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வராங்க. டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறாங்க. தேர் ஆஃப்டர் டிசிசிவாக மேலே மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போதெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து ப்ரீவியஸ் ஏடிஹெச்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 26,277லேருந்து 26,373 வரைக்கும் இந்த மேலே இருக்க டாப் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், ரெட் கலரில், அது ட்ரா பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இதில் நம்மளுடைய ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதில் ஒரு லைன் மட்டும் நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கோம். சரியா? அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கலர் டிஃப்ரென்சியேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ ரீசண்டாக மார்க்கெட் உச்சத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துட்டு கீழே வரும் பொழுது இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணும் பொழுது அல்லது அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும் பொழுது நம்ம கவனமாக பார்க்கணும். அது மேட்ச் ஆகி வரும். சரிங்களா? 2024 கொடுத்த ட்ரெண்ட் லைன் தானே, அது அதோட முடிஞ்சு போச்சுன்னா இங்கே கிடையாது. அது அந்த ஸ்பைரல் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் மாதிரி இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும், தரமாக இருக்கும். சரியா? ஆனால் அதை வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். நிறைய கோடாக போட்டு வச்சு படிச்சிட்டோம்னா பெரிய அறிவாளிங்கிற மாதிரி கிடையாது. அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்த்து நீங்கள் அசஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்சைட்ஸ் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ரிசர்ச் பேசிஸில் அது காசாகவும் பண்ண முடியும். சரியான சைக்காலஜி இருக்குது அப்படின்னா, விச் மீன்ஸ் ட்ரேடிங் சைக்காலஜி. சரி, இந்த ஆரஞ்சு ட்ரெண்ட் லைன் கொடுத்ததுக்கு காரணம் இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு. பிஃபோர் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி இருந்திருக்கலாம், அல்லது அந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டாக சில சமயம் இல்லை, ஒரு 70 to 80% எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ப்ரீச் பண்ணி ஒரு விக்கை கொடுத்துட்டு மேலே எழுந்து போகும். ஸோ எந்த ரேஸில் எந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆரஞ்சு கலர் லைன் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு, அந்த கேண்டிலுடைய ஹை என்ன? ஹை இந்த கேண்டில் தான் அது. சரியா? அந்த க்ரீன் கலர் கேண்டில், அந்த கேண்டிலுடைய ஹை 24,589. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? 23,997 இருக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு தான் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? 24,589 அப்படிங்கிற லெவல் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜ் அண்ட் போலிங்கர் பேண்ட்ஸில் கூட நம்ம அதை பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அடுத்து அதை எல்லோ கலர் லைனில் கொடுத்துருக்கோம். அது என்ன லெவல்னா 25,116 அப்படின்ற லெவல். அதுக்கு மேலே 25,222, அதுக்கு மேலே 25,616.35. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் அப்சைடில் இதெல்லாம் ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் அந்த பாயிண்ட், கனெக்டிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் பேக் ட்ராக் பண்ணி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான நேச்சரில் வரும் பொழுது இந்த ஜோன்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரேஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி, போலிங்கர் பேண்ட்ஸு, இது எல்லாம் அசஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஹிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டுடைய நேச்சரில் 60% புல்ஸுக்கு ஃபேவராகவும் 40% பேர்ஸுக்கு ஃபேவராகவும் இருக்குது. புல்ஸ் அவங்களுடைய முக்கியமான அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பிரேக் பண்ணுறாங்கன்னா 25,000 25,200 மே மந்த்தில் ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் 25,600 எக்ஸ்ட்ரீம் கேஸில் புல்லிஷ் மொமெண்டம், ஒரு கிளவுட் பர்ஸ்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முக்கியமாக அவங்க ஹோல்டு பண்ண வேண்டிய லெவல் 23,800 23,600. அப்படி அந்த இடத்த அவங்க ஹோல்டு பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா இது 23,200 23,000 லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
24,000 சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு மேலே ஹோல்டு பண்ணும் பொழுதே முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 24,000 அண்ட் 24,200 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் ஃபேஸ் ஃபார் புல்ஸ் இந்த மே மந்த்துக்கு. அதுக்கடுத்து 24,500லேருந்து 600 செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் ஜோன். அதுக்கடுத்து 24,700லேருந்து 850 தேர்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் ஜோன். ஒன்ஸ் இதை டிசிசியோ பிரேக் பண்ணுறாங்கன்னா 24,960, அதுக்கடுத்து 25,000, 25,200 அப்படிங்கிற லெவல் ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணதெல்லாம் இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.